நான் சொல்ல போகிற ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் ஏபி அப்படின்னு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இதில் ஏன்றவனோட வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை. அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவன் பார்க்குற வேலையில் குறைவான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கான். அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியல. வேலை செய்கிற இடத்துலையும் இவனோட வேலைக்கான பாராட்டு கிடைக்காம ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் அவனோட ஒய்ஃபு நீ பார்க்குற வேலை வந்து சரியில்லை, நீ குடும்பத்தை சரியாக பார்த்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இவனை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால ஏன்றவர் ரொம்பவே வந்து டிப்ரெஸ்டில் இருந்துகிட்டே இருக்காரு. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. உன்னோட இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நீ வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாரு. இவர் ஆல்ரெடி டிப்ரெஸ்டில் தான் இருக்கார் இந்த ஏ. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறது கேட்குற நிலைமையிலும் இவர் இல்லை. அதில் வந்து எனக்கு நம்பிக்கையும் இல்லை, என் பிரச்சனையை யாராலையும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்றவர் ரொம்பவே வந்து வெறுமையாக பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு. பீன்றவர் விடாமல் ஏன்றவர்கிட்ட நீ வரணும், இந்த ஐடியாவை நீ வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டே இருக்காரு. சரி, இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏவும் ஒத்துக்கிறாரு. ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அதுக்கு ஒரு லீடரும் இருக்காங்க. ஸோ உள்ளே போனோடனே பயங்கர வரவேற்பு. ஏவையும் பியையும் ரொம்ப வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை இப்போ அவங்க வாழ்க்கையில் இல்லை, அதுக்கு காரணம் இந்த குரூப்போட லீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்தில் கேட்குறதுக்கு ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாலும் கொஞ்ச நாள் போக போக இவரோட ஸ்டோரியை வந்து இவரும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு ஆறுதலான 4 வார்த்தை எல்லாமே கிடைக்கும்போது இவரோட மனசும் வந்து மாறுது. அந்த குரூப்பில் பர்மனெண்ட்டான மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக முழு நேரத்தையும் வந்து அந்த குரூப்லேயே வந்து அவர் செலவிடுறாரு. இதில் ஒரு ஃபேமிலியை வந்து டோட்டலாக மறந்துட்டார். கொஞ்ச நாள் போக போக குரூப் வந்து ஆரம்பத்தில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் நம்ம பெர்மனண்ட்டான மெம்பராக இருக்கணும்னா இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏன்றவருக்கு அந்த குரூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியெல்லாம் அமௌண்ட்டை வந்து கட்டுறாரு. ஒரு சின்ன தொகையிலேருந்து போக போக பெரிய பெரிய தொகையாக அது மாறுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க கொடுக்குற நல்ல கருத்துக்கள் வந்து இவர் உள்வாங்கிக்கிட்டு அந்த குரூப்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு இந்த ஏன்ற பர்சன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த குரூப்பில் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ஏன்றவரோட வாழ்க்கையில் இருக்க முழு பிரச்சனையே அவரை சுற்றி இருக்க உறவினர்கள், நண்பர்கள், அவரோட மனைவி, குழந்தைகள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் நம்பாமல் இருந்தாலும் போக போக அதுதான் உண்மை, அவங்க யாருமே இல்லைன்னா நமக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது, இப்படி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி அவர் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு ஃபுல்லாக முழுக்க இந்த குரூப்பில் வந்து இணைஞ்சிடறாரு. இந்த குரூப்பில் இருக்க மக்கள் தான் ரொம்ப நல்லவங்க, வெளி உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க, இவருக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு தாட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த குரூப்பில் பர்மனெண்ட்டான மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கடன்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா போதுமான வருமானம் கிடையாது, அதை வச்சு இந்த குரூப்பில் மெம்பராக இருக்க முடியாது. கடனும் வாங்க ஆரம்பிக்கிறாரு. கடன் கொடுத்து வேற யாரும் கடன் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில தவறான வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போது இந்த ஏவோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு பிளஸ் பாயிண்ட். இந்த ஸ்டோரி தான் கல்ட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கல்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒன்றா சேர்த்து ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனையோ ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் கல்ட். இது வந்து ஐடியாலஜி, ரிலீஜியன் மட்டுமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது என்ன வேணாலும் இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எது வேணாலும். ஒரு தனி மனிதன் வந்து அவனோட விஷயத்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அதுதான் கல்ட்டு.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது என்னோட ஐடியாலஜி. அதுவே என்னை சுற்றி இருக்க 10 பேரும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு கல்ட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இந்த 10 பேர் நாளைக்கு 20 பேராக மாறலாம், 20 பேர் 20 லட்சமாக கூட மாறலாம். இந்த மாதிரி அந்த குரூப் வந்து பெருசாகிட்டே போகும். ஆனால் எல்லாருமே வந்து நான் சொல்கிற விஷயத்தை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. நான் தான் அந்த குரூப்புக்கு லீடராகவும் இருப்பேன். இதுதான் கல்ட். இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு கல்ட் குரூப்னா அது மேன்சன் ஃபேமிலி தான். இதோட லீடர் சார்லஸ் மேன்சன். இது 1960s நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அவன் ஸ்டோரி என்னன்னா, அவன் பேசிக்கலி ஒரு மியூசிஷியன். சயின்டாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுள் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு ஹியூமன் வந்து அவனுக்குள்ளே அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வச்சுருக்கான். அதை வந்து வெளில கொண்டு வரது தான் இந்த சயின்டாலஜி அப்படின்ற இந்த ஃபீல்டு அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ சார்லஸ் மேன்சனுக்கு வந்து அதில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து அவனோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணான். கொஞ்ச நாள் போக போக அதை மற்றவங்ககிட்ட அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களா வந்து அவன் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். மோஸ்ட்லி அவன் குரூப்பில் இருந்தது பெண்கள் தான். கொஞ்ச நாள் போக போக ஒரு மிகப்பெரிய மேன்ஷனை வந்து அவன் எடுத்து அந்த மேன்ஷனில் அவனோட முழு குரூப்பையும் வந்து நடத்திட்டு இருந்தான். ஸோ அதனால தான் மேன்ஷன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ட்டுக்கு நேம் வந்துச்சு. இவனோட இந்த கல்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு 1969 வரைக்கும். ஏன்னா அப்போதான் ஷேரன் டேட் அப்படின்ற ஒரு செலிப்ரிட்டி மர்டர் செய்யப்பட்டாங்க. அதுவும் அவங்க இந்த கல்ட் குரூப்பில் ஒரு மெம்பர். ஸோ இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வெளில தெரிய வந்துச்சு. இந்த மர்டரை பண்ணது சார்லஸ் மேன்சனும் அவனோட ஃபாலோவர்ஸ், அதுவும் உமென்ஸ். 4 உமென்ஸ் அண்ட் சார்லஸ் மேன்சன், இந்த 5 பேரும் சேர்ந்து தான் இந்த மர்டரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மர்டர் மட்டும் கிடையாது, டோட்டலாக 9 மர்டர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது வெளியில் வந்தது இந்த செலிப்ரிட்டியோட மர்டருக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் அவனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 2017 நினைக்கிறேன், அந்த இயரில் அவன் இறந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு கல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு கல்ட் குரூப்புக்கும் ஒரு நார்மல் குரூப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கல்ட் குரூப்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அது முழுக்க சைக்காலஜிக்கல் பேஸ்டு. உங்களை திங்க் பண்ண விடாமல் அந்த குரூப்பில் உள்ள ஐடியாலஜிஸை உங்களோட மைண்டுக்குள்ளே அவங்க வந்து ஏற்றுவாங்க. பட் ஒரு நார்மல் குரூப் அப்படி கிடையாது. அது முழுக்க உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்குது. இதில் வந்து ஃபஹத் ஃபாசில் நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. சூப்பராக அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டியிருப்பாங்க. இது ரிலீஜியன் பேஸ்டு ஒரு ஃபிலிமாக இருந்தாலுமே அதுதான் ரியாலிட்டி. சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா பீப்புளை வந்து ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவங்கள வந்து திங்க் பண்ண வைக்க முடியாமல் இன்னொருத்தவங்களோட ஐடியாலஜிஸை, இன்னொருத்தவங்களோட பிலீஃப் அவங்களுக்குள்ள செலுத்த முடியும். இதுதான் சைக்காலஜி பிஹைண்ட் திஸ் கல்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த கல்ட்னா என்ன அப்படிங்கிறத அவங்களையும் தெரிஞ்சுக்க வைங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்பவும்